பண்ணியிருந்த மாதிரி நான் கூட வெஜிடேரியன் நல்ல சைடிஷ் கிடைக்காம அவங்கள வாய் பார்த்துட்டு உட்காந்து பாருங்க. அந்த ஐடியா இருக்காதா பார் சைடுல சார்? பார் பண்ற ஐடியா இல்லை சார். நாங்க வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் ஓபன் பண்ணிருக்கோம். கேட்கவே சர்வீஸ் இருக்கு சார். நீங்க வாங்கிட்டு சைடிஷா யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏற்கனவே உங்க பிரான்ச் கீதம் சொல்லிருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்களும் நல்ல கரெக்டான விஷயத்துல பண்றாங்க. கஸ்டமர் கரெக்டா இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அபிஷேக் அண்ட் சாய். மிஸ்டர் முரளி இந்த ட்ரெயினிங் பார்த்துக்கிற செகண்ட் ஆப்ஷனுடைய திருவிழாவுக்கு வந்து சிறப்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் இருக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷனுடைய எவர் கிரீன் பிரசிடென்ட் ராமதாஸ் ராவையா அவர்கள். It's a wonderful feeling when we talk about expansion, dreams, youngsters வந்து food industry involved இருக்கிறது வந்து it gives a lot of pleasure. Being in the hotel industry for about 35 years, நிறைய concepts develop பண்ணியிருக்கோம், நிறைய food tasting பண்ணியிருக்கோம். There's something that ஒரு காலத்துல வந்து நான் வெஜிடேரியன் இல்லைன்னா சாப்பாடே இல்லைன்ற மாதிரி போய் இன்னைக்கு வந்து வெஜிடேரியனிசம் அண்ட் வேகனிசம் வந்து வேர்ல்ட் ஓவர் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க், க்ரீம், சீஸ் கூட சாப்பிடாத நிறைய மக்கள் இருக்காங்க ஃபாரின்ல. இந்தியாவில் கூட நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு வெஜிடேரியன்ல வந்து ஆப்ஷன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வெஜிடேரியன் ஃபுட்னா இட்லியில் ஆரம்பிச்சு தோசையில் மூணு போயிட்டு இருக்கு. ஸோ பட் தேர் இஸ் சோ மச் மோர், எவ்வளவோ இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கிரீன் ஹவுஸ் ப்ராடக்ட். My first outlet in Key Park is a grand success, and still good luck for the second one, and many more to come. You know, no outlets you know open பண்ணனும்னு விஷயம் சாய் நாட்ல wonderful. I'm sure புள்ளிக்கு போறது புண்ணே ஆகுமா அப்படின்றது வந்து சந்தேகமே வேண்டாம். முகிலாவுடைய சன் அபிஷேக் வந்து கீதம்ல இருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு முதிரையை குத்திக்கிறதுக்காக கிரீன் ஹவுஸ் பார்பக்யூ லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அவுட்லெட். ஸோ இட் ஷோஸ் அ கிளியர் டிஃபரன்சியேஷன். ஒரு ரெகுலர் ஹை ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு அப்டைனிங் அப் மார்க்கெட் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப கிளியரா காமிச்சிருக்காங்க. அண்ட் அஃபோர்டபிளி, நாட் தட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி இல்லாம எல்லாரையும் அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல they launched this. Wishing them good luck, all the best. Thank you so much for calling us over. Over to sir. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த விழாவிலே பேசுற தலைவர் இருக்கா இல்லையா தெரியாது. எந்த பொறுத்தவரைக்கும் நான் இப்ப ஒரு 10 நாளைக்கு முந்தி என்னுடைய வயது 90 கடந்து வந்தாங்க. ஒரு பொண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வந்து என்ன தெரிஞ்சவங்களும் நான் சிறிய வயசுல இருக்கும்போது 2 பெஞ்சு ஒரு 4 ஸ்டூல் வச்சு நடந்த இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இருந்த ஒரு காலத்துல 2 பெஞ்சு 4 ஸ்டூல் இருந்தா அவர் ஹோட்டல் ஆச்சு. சின்ன லெவல்ல தெருவோரமா தொடங்கி எனக்கு வந்து பிரம்மாண்டமா, அதாவது 5-star 7-star அளவுக்கு ஹோட்டல் நடத்தேன். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ஹோட்டல் இருந்தா கொஞ்சம் என்ன பண்ணுவோம், விமர்சனம் பண்ணுவாங்க ஹோட்டல் அப்படின்னு. அந்த கான்செப்ட் போய் இது ஹோட்டல் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி இந்த வேர்ல்ட். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதுல முன்னே மாதிரி ரொம்ப அனுபவம் பெற்றதுல ரொம்ப சிறப்பான தெரிஞ்சுக்கிறேன். 10-11 நினைக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னாக்க எல்லா
பேங்க்லயும் எல்லா ஸ்தாபனத்திலையும் அதான் எனக்கு கவனிக்கிறது. இது முதல் வளர்ந்து பல பிரச்சனைகள் இருக்குது. சிறப்பாக செயல்படும் நாங்கள் பார்த்து all of you guys for coming and being here with us. It's really very nice that it was a very great feeling that the honorable minister would come and open that Chief Venkatesh was here. We have a lot of respect for him, and him speaking so highly about the restaurant is very it's enticing. And so this is a passion project for us. Nalu Chef Soundararajan சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் இது. ஸோ சவுந்தரராஜன் செஃப் பத்தி தெரியல அப்படின்னா அவர் கிளப் மஹிந்திராவோட கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபா இருந்தாரு. ஒரு இந்தியன் ஷெஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே அவர் ஒரு பெரிய மென்டர். அவர் ஆல் இந்தியா ஷெஃப் அசோசியேஷன் இஃப்கா சொல்லிட்டு அதோட ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாரு. ஸோ அவரோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி இன் கோவிட் ஹி பாஸ்ட் அவே. So this restaurant chain is a tribute to his legacy. I can tell you. So I would really request for you guys to come and try our food and give us feedback. We're always open for feedback, and I hope you guys really enjoy tasting the food. Yeah? Thank you. ஃபீலிங் மட்டும் அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் நியூட்ரிஷன்ஸ் எல்லாருக்கும் அஃபோர்டபுள், ரெகுலரா எடுக்கிற முடியல. ஏதோ ஒரு வீக்கெண்ட்லயோ ஏதோ ஒரு செலிப்ரேஷன்லயோ எடுக்கிற மாதிரி இல்லாமல் ரெகுலரா எடுக்கிற மாதிரியான பேக்கேஜஸ்லாம் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ற ஐடியா இருக்கு. Existing branch, if you go to a building, you will find a lot of very so we have and only less cooking, more carbohydrate, heavy kind of food. Everything that plants have a healthy kind of food boxes on the plant. We'll be launching it in this outlet as well. சார், இந்த பார்பிக்யூ அப்படிங்கிறது நான்வெஜ்ல பயங்கர பிரசித்தம். வெஜிடேரியன் பண்றீங்க, நான் கூட சாப்பிட்டுருக்கேன். ஆனா இது ஹெல்த்தியா சார்? ஹெல்த்தியான ஃபுட்டா பார்பிக்யூ? Completely healthy, sir. Whatever products we are taking, we are very well created. We will write down just a little bit of butter and we serve it to you along with the marinade. So in the party, there is no additional process. Directly from the heat we are giving it to you. And it's only items like vegetables, onion, and soya. These kind of items we use. Completely healthy, sir. There won't be any bad effects from this for your body. சார், ஃபார்ம்ல இருந்து நேரா வருதுன்னு சொல்றீங்க, அது எப்படி இருக்குங்க? So we have certain products where the farm is there to source from us. So certain items like corn, all this, we try to pick it up directly from the farm. And that is the initiative that Soundararajan chef had wanted to do. So we're carrying it forward, through his legacy. சார் நான்வெஜ்ல டாக்டர் சொல்லிருக்காங்க நான்வெஜ் வெளியே எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த பிளான் பண்ணி நீங்க வெஜ் எடுத்து இருக்கீங்களா? அதாவது வெஜ் சாப்பிட்டாரு கூப்பிட்டுருக்கீங்க, என்ன காரணம்? So this is just a vegetarian restaurant which wants to give a lot of varieties for vegetarians to try. So we want the non-veg சாப்பிட்டு concept.
இல்ல ஆக்சுவலி பார்பெக்யூ ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு என்ன ஃபீட்பேக்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து they go like vegetarians we go to barbecue restaurants people are not able to there is some smell and அவங்களுக்கு வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்லை ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு வர வர கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கு இதை பேஸ் பண்ணி தான் வந்து சவுந்தரராஜன் செஃப் வந்து எங்களுக்கு சொன்னாரு இந்த மாதிரி ஒன்று வந்து இட்ஸ் லேக்கிங் இந்த யாருமே பண்ணல இந்த இதை வந்து ஸோ வி தாட் வி வில் டூ இட் அஸ் அன் இனிஷியேட்டிவ் டு டூ தட் மற்றபடி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம் அப்படின்னு ஆக்சுவலி நான்வெஜ்ல வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இஸ் ஹையர் தேன் the normal vegetarian food that we eat. So what we try to incorporate in our meals is we try to put items like paneer, soy, which are rich in protein, tofu, quinoa. So in the many products now we try to introduce in our menu so that people get a balanced meal. So this is the idea behind the restaurant. இந்த பேட்ச்ல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. உங்க என்னென்ன பேட்ச் எதுக்குல பண்ணுவீங்க? என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க? See, இப்போதைக்கு வந்து இப்போ சென்னையில வந்து we have no more plans of expansion right now. இதுக்கப்புறம் expand பண்ணா other metro cities in India we are planning to expand like Hyderabad, Bangalore, Ahmedabad, Gurgaon, Delhi and the மாதிரி where there are more vegetarian people because I think in the மாதிரி ஒரு restaurant வந்து சிட்டிக்கு 1 or 2 restaurant is more than sufficient is what we feel. இப்போ வந்து மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி high street restaurants மாதிரி we don't need so many branches. So our expansion plan is this that we will go to other metro cities in India. சார் அதே மாதிரி இந்த பார்பிக்யூ சிக்கன்னா பெரும்பாலும் இந்த ட்ரிங்க் சாப்பிட்றப்போ சைடிஷா சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க பார்பிக்யூ வெஜிடபிள்ஸ் பண்றீங்க, மஷ்ரூம் பன்னீர் இந்த மாதிரி. இப்போ நான் கூட வெஜிடேரியன் நல்ல சைடிஷ் கிடைக்காம அவனை வாங்கி பார்த்துட்டு உட்காந்து பாருங்க. அந்த ஐடியா இருக்காதா பார் சைடில் வெஜிடேரியன்? சார் நாங்கள் பார் பண்ற ஐடியா இல்லை சார். வந்து நாங்கள் வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். டேக்அவே சர்வீஸ் இருக்கு சார். நீங்க வாங்கிட்டு சைடிஷா யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏற்கனவே உங்க பிரான்ச் கீதம் சொல்லிருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்களும் நல்ல கரெக்டான விஷயத்துல பண்றாங்க, கஸ்டமர் கரெக்டா சர்வ் பண்றாங்க. ஸோ வந்து அவங்க போட்டியாக நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா வந்து போட்டி கிடையாதுங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அப்பா பண்ணிட்டு இருக்கிறது வந்து லாஸ்ட் அவர் வந்து they are hunting, they are serving almost 4000 5000 கஸ்டமர்ஸ் அதே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இங்க வரப்போறதே மேக்ஸிமம் வந்து 300 350 400 கஸ்டமர்ஸ் தான். And also our bill value is going to be, our average per cover is going to be little bit higher than what Nathan is with. சார் தேசிய தமிழ்ல சொல்லுங்க. அப்பாவுக்கு போட்டீங்கன்னு கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவரை வந்து பெருசா பேசுறீங்களா இல்ல உங்களை நாங்க தான் வந்து அவருடைய பெருசு சொல்லுவாங்க? நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறீங்க? இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே கம்பேரே பண்ணலைங்க. எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இங்க இருந்து 200 மீட்டர்ல வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு 3-4 ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் ஓபன் பண்ணாமே இருக்கு, ஓபன் பண்ண போறாங்க. சோ அதனால வந்து யாருமே போட்டி கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிசினஸ் பண்றது. சோ அதனால நம்ம பண்ற பிசினஸ் அவங்க பண்ற பிசினஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். எதுவுமே வந்து ஒண்ணு கிடையாது. நம்மளோட கான்செப்டே வந்து பார்பிக்யூ புஃபே ரெஸ்டாரண்ட். அவங்க பண்றது வந்து அலகாட் and they are doing it for the masses. So yes, both are vegetarian restaurants. So என்ன பொறுத்தளவுக்கு எந்த ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்கோ இல்லையோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து there is a lot more variety for them to have food. கஸ்டமர் தெளிவாக தான் இருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க சார். அது மாதிரி கிரீன் ஹவுஸ்ல பேர் வச்சிருக்கீங்க பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட், நல்ல விஷயம். ஆனா இங்க இருக்கிற செடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா இருக்குது. ஆனா நீங்க ஃபுட்ல எப்பவுமே அந்த பசுமை மாறாத பண்ணையில இருந்து கொடுக்குறீங்களா? ஆமாங்க, செடி வந்து இங்க மேல வச்சா தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ அதனால ஆர்டிபிஷியல் செடி போட்டுருக்கோம். வெளியே எல்லாமே நேச்சுரல் செடி தான் வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து ஃபுட்ல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. It will all be fresh food and we are trying to get as many organic products as possible. என்ன சார் என்னன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் வெளியிட்டு இருக்காங்க. நீங்க வந்து நான்வெஜ் வந்து ஸ்மெல் பண்ணி எல்லாம் என்ன தெரியாதா இருக்கு. இந்த இதுல வந்து என்ன ஸ்பெஷலா இருக்கும் நினைக்கிறீங்க மக்கள்? ஏன்னா அவங்க சொல்றாங்க இந்த காம்படிஷன் கிடையாது, நாங்க நல்லா பண்ணுவோம். சரி, ஏன்னா நீங்க வந்து பெரிய செஃப் சரிங்களா? உங்க தாட்ல உங்க தாட்ல என்ன நல்லா இருக்கு?
ஒரு ஃபுல் ரெஸ்டாரண்ட் வெஜிடேரியன்ல பண்ணணும்னா பண்றவங்க எவ்வளவு யோசிக்கும், என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கு, என்னெல்லாம் அதுல ஃபார்ம் பண்ணலாம், என்னெல்லாம் வெரைட்டிஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு தத்துக்குடி பண்ற விஷயம் இல்லை. இது ஆல்ரெடி வந்து பல ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு அவங்களே தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டு அது ஹியூஜா சக்சஸ்ஃபுல் ஆன பிறகு இப்போ 2வது அவுட்லெட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷல்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் இஸ் வெரி ரிலேட்டிவ் டர்ம். உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். நீங்க பாத்தீங்கன்னா தோசால இருந்து ஓரியன்டல்ல இருந்து நார்த் இந்தியன்ல இருந்து சவுத் இந்தியன் வரைக்கும் எல்லா குசினும் இருக்கு. ஸோ ஆஃப்கோர்ஸ் தேர் பி எவ்ரிதிங். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பா எல்லா டிஷ்ஷஸ் இருக்கும். வெஜிடேரியன்ல வந்து சாப்பிட முடியாத மாதிரி டிஷ்ஷஸ் வெரி ரேர். இப்போ நீங்க நான்வெஜ் எடுத்தீங்கன்னா சில பேர் வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து சீஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க, ப்ரான்ஸ் ஃபிஷ் எல்லாம் வந்து அலர்ஜின்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க, சில பேர் ரெட் மீட் மட்டும் தான் எடுத்துப்பாங்க, மட்டன் பீஃப் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுல வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு. பட் வெஜிடேரியன் அது மாதிரி இல்லை, நீங்க எது வச்சாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், இண்டிவிஜுவல் டேஸ்ட். பட் எல்லாருக்கும் கேட்டர் பண்ற மாதிரி தான் மெனு இருக்கும். இட்ஸ் ஹியூஜ் புஃபே. இது கேட்கறத விட நீங்க வந்து சாப்பிடுறது பெட்டர். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.